வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தமிழ் டைப்பிங் எப்படி ப்ரீமியர் ப்ரோவில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழ் டைப்பிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தமிழ் ஃபாண்ட் வேணும், தமிழ் டைப்பிங் சாஃப்ட்வேர் வேணும். நான் என்ன சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறேன், என்ன ஃபாண்ட் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்ஆர் ஃபாண்ட். டைப்பிங் சாஃப்ட்வேர் என்னென்னா அழகி சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறேன். இந்த டைப்பிங்கில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பொனிட்டிக் அப்படிங்கிறது, அதாவது தங்கிலீஷ் டைப்பிங். நீங்கள் இங்கிலீஷில் டைப் அடிச்சிங்கன்னா தமிழ் நேமாக வரும், இது ஒரு டைப்பிங். இன்னொன்று டைப்ரைட்டர் மெத்தட், அதாவது நமக்கு கீபோர்ட்லேயே டைப்பிங் கொடுத்துருப்பாங்க, அந்த மெத்தட். நான் யூஸ் பண்ணுறது டைப்ரைட்டர் மெத்தடு. ஒருவேளை உங்களுக்கு தங்கிலீஷ் டைப்பிங் தான் வேணும்னா அந்த தங்கிலீஷ் டைப்பிங் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் தாராளமாக நான் சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்டு, இன்னொன்று அழகி சாஃப்ட்வேர். இந்த டைப்ரைட்டர் மெத்தட் அப்படிங்கிறது இதுதான். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா எல்லோவில் இருக்கிற எழுத்து நார்மலாக நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது. ரெட் கலரில் கொடுத்துருக்குன்னா ஷிஃப்ட் அழுத்தி நம்ம போட்டோம்னா இந்த பட்டன், இந்த ஆப்ஷன்லாம் வரும். சரிங்களா? 2 எழுத்து, ஒரு எழுத்தில் ஜே அப்படிங்கிற இங்கிலீஷ் எழுத்தில் 2 எழுத்து இருக்கும். த அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று தூ. தேங்கிறது நார்மல் ஜே கொடுத்தீங்கன்னா வரும். இன்னொன்று கேப்ஸ்லாக் ஜே, ஷிஃப்ட் அமைக்கி ஜே போட்டிங்கன்னா தூ அப்படிங்கிற எழுத்து வரும். இதுதான் டைப்ரைட்டர் மெத்தட். சரி, இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃபாண்டை நார்மலாக நீங்கள் எப்போதும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த அழகி சாஃப்ட்வேர் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத நான் சொல்கிறேன். இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லோக்கல் டிஸ்க் சி இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. அதில் வைக்கக்கூடாது. அதை தாண்டி நீங்கள் ஸ்டோரேஜுக்கு வச்சுருப்பீங்களா, உங்களுடைய பிக்சர்ஸு ஃபுட்டேஜஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்க்கு, நான் ஜி எடுத்துக்கிறேன், இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது ஷிப் ஃபைலில் இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸெட் ஹெர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபோல்டர் அந்த மாதிரி உங்களுக்கு மாறி வந்துடும். இதுக்கப்புறம் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது உள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இதில் இந்த க்ரீன் கலரில் காட்டுது பார்த்தீங்களா, அழகி +.exe அப்படின்னு. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்ட் டு கொடுத்து டெஸ்க்டாப் கிரேட் ஷார்ட்கட்னு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் விஷயமே, நமக்கு வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரீமியர் ப்ரோவில் எனக்கு தேவையான ஒரு சில ஃபுட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த தமிழ் டைப்பிங் பார்த்தீங்கன்னா டைப் பண்ண போகிறோம். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அழகி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, பட் அது எங்கே இருக்குன்னே தெரியல. அப்படி தெரியலைன்னா நீங்கள் இந்த மாதிரி பாட்டம் வந்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஆரோ மார்க் இருக்கும், டச் பண்ணிங்கன்னா உள்ள அழகி இருக்கும். அதை அப்படியே இழுத்து இந்த மாதிரி வெளியில் போட்டிங்கன்னா வெளியில் வந்துடும். இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகியோட அந்த சாஃப்ட்வேர் வியூ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதில் செட்டிங் பேசிக்காக என்னென்னு சொல்லிடுறேன். லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல தமிழ் வைங்க. ஃபாண்ட் என்கோடிங்கில் STMZH அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வைங்க. கீபோர்ட் லேஅவுட்டில் 2 இருக்குது. நான் சொன்னல, ஒன்று தங்கிலீஷ் டைப்பிங், இன்னொன்று டைப்ரைட்டர் மெத்தட். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் தங்கிலீஷ் டைப்பிங் ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறேன். அப்போ நான் தங்கிலீஷ் டைப்பிங் செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய இந்த ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் டூல் இருக்கா, இதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு உள்ளே கிளிக் பண்ணுறேன். இங்கே ஆல்ரெடி நான் எஸ்ஆர் ஃபாண்ட் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் டைப்பிங்கில். ஒருவேளை உங்கள்கிட்ட எஸ்ஆர் ஃபாண்ட் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? இப்போ நான் தமிழ் ஃபாண்ட் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த தங்கிலீஷ் டைப்பிங் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அழகிய ஆன் பண்ணணும். அழகிய ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் என்ன ஷார்ட்கட் கீனா F10. F10 டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்கட் கீ. அழகிய ஆன் பண்ணுறதுக்கும் அதுதான், அழகிய ஆஃப் பண்ணுறதுக்கும் அதுதான். இப்போ நம்ம இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது எது நேருக்கு வச்சுருக்கோமோ அதுதான் ஒர்க் ஆகும். தமிழ், செந்தமிழ், அதாவது STMZH, கீபோர்ட் லேஅவுட்டில் பொனிட்டிக் டிரான்சாக்ஷன். இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா கீழே தான் போய் ரன்னிங்கில் நிற்கும், எந்த பிரச்சனையும் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், F10 கொடுக்குறேன். F10 கொடுத்ததும் TAன்னு ஒரு எல்லோ கலரில் ஒரு சின்ன லோகோ வரும். அது வரலைன்னா திரும்ப இது உள்ளே போனீங்கன்னா இங்கே இருக்கும். ஒருவேளை இது வரலைன்னா திரும்ப F10 ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உள்ளே வந்துடும். இப்போ எனக்கு வந்துடுச்சா, இதை நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணி கீழே போட்டுக்கிறேன். இது கீழே இருந்தால் தான் அழகி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்காங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம்டாக தெரியும். இப்போ நம்ம நேம் டைப் அடிக்கலாம். முருகா அப்படின்னு அடிக்கணும்னா MURUGAA, இதுதான் முருகா. இப்போ நம்மளுக்கு தமிழ் அழகா முருகான்னு வந்துடுச்சு. ரமேஷ், RAMASH, ரமேஷ். இப்போ மே வளலை பார்த்தீங்களா, சரிங்களா? RAM கேப்ஸ்லாக் போட்டு போடணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? தங்கிலீஷ் டைப்பிங் நான் பண்ணதில்லை. மே இஸ் போடுறதுக்கு SH போட்டிங்கன்னா இஸ் வந்துடும். இப்போ இஸ் வந்துடுச்சா? இது தங்கிலீஷ் டைப்பிங். நான் டைப்ரைட்டர் மெத்தட் தான் பயன்படுத்துவேன். அதனால் என்ன பண்ணுறேன், இப்போ அழகிய திரும்ப F10 கொடுத்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு
இந்த செகண்டில் இருக்கிறத வச்சுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இது ரெண்டுக்குமே ஷார்ட்கட் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே ஒரு ஷார்ட்கட் தேவையானதை வச்சுட்டு செட் சேஞ்ச் த ஹாட் கீன்னு கொடுத்தீங்கன்னா மாறிடும். இப்போ ஷிஃப்ட் F11 இருக்கா, இது எனக்கு ஷார்ட்கட்டு. அப்படி இல்லைனா ஒன்றும் இல்லை, இதில் இருக்கிறது நீங்கள் கொடுக்க குழம்புதுன்னா F10 தான் டிஃபால்ட் கீ. F10 கொடுத்தா வேலை செய்யும். இப்போ நான் F10 கொடுத்துட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு டைப் படிக்கிறேன். டைப்ரைட்டர் மெத்தடில் நான் வந்து டைப் படிக்கிறேன். திருமண விழா அப்படின்னா விழா அழகாக டைப் ஆகும். இது வந்து எனக்கு டைப்ரைட்டர் மெத்தட் தான் அதிகமாக பழகியிருக்கேன், அதனால் அதுதான் எனக்கு வந்து குயிக்காக வருது. சரிங்களா? கதிர் எடிட்டிங் இந்த மாதிரி நம்ம வந்து டைப் அடிச்சுக்கலாம். இது எதுக்காக பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வெட்டிங் ஃபுட்டேஜஸ்லாம் எடிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக டைட்டில் பண்ணுவீங்கள்ல, அதாவது கப்பிள் நேம், பொண்ணு மாப்பிள்ளை பேர், மணமக்கள், மணமகன், மணமகள், மகன், அப்புறம் பார்த்திங்கன்னா பெண் வீட்டார், தாத்தா பாட்டி, இந்த மாதிரி டைப்பிங் பண்ணுவீங்களா, அதுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து அடுத்த வீடியோவில் டைட்டில், அதாவது வெட்டிங்க்கான டைட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் ஆல்ரெடி பண்ணியிருந்தார். இந்த டிரான்சாக்ஷன் ஃபைலை எடுத்து வச்சா அவருக்கு வந்து ஒரு ஓரமாக தான் உட்காருது. இப்போ நான் வந்து எடுத்து வைக்கும்போது எனக்கு என்ன பண்ணுது, சென்டராக இருக்குது. இப்போ நான் வந்து இதை ஒர்க் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும், சென்டராக உட்காருது. ஆனால் அவருக்கு என்ன பண்ணுது தெரியுமா, இந்த டிரான்சாக்ஷன் ஃபைல் வந்து இப்படி உட்காருது. இப்போ நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன், எனக்கு வந்து இந்த சைடு ஃபைலில் தான் பார்த்திங்கன்னா உட்காருது. இது எப்படி சென்டராக கொண்டு வரது அப்படிங்கிறத அவர் கேட்டிருந்தார். ஒன்றும் இல்லை, நீங்கள் டிரான்சாக்ஷன் அப்ளை பண்ணதும் சைடில் உட்காந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல் வந்தீங்கன்னா வச்சுங்க, உங்களுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஃபைலுக்கான அந்த எடிட்டிங் வந்து காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டுதா, இதில் வந்து அலைன்மெண்ட்டில் ஸ்டார்ட் அட் கட்டுன்னு இருக்குது. இதை வந்து சென்டர் அட் கட்டுன்னு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாக மாறிடும். திரும்ப நீங்கள் வந்து இப்போ இதில் ஒரு கட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த அழகி ஆனில் இருக்கும்போது ஷார்ட்கட் கீ எதுவும் வேலை செய்யாது, அதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இங்கே ஒரு கட் பண்ணிவிட்டு வேறு டிரான்சாக்ஷன் எடுத்து வைக்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ளை ஆகும். சரிங்களா? இவ்வளோ தான் விஷயம். இந்த தமிழ் டைப்பிங் வந்து நான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரே லிங்காக நான் கொடுத்துட்றேன். ரெண்டு லிங்க் 3 லிங்காக கொடுத்தா குழம்பும். ஒரே லிங்கில் உங்களுக்கு அழகி சாஃப்ட்வேர், எஸ்ஆர் ஃபாண்டு, அந்த டைப்ரைட்டிங் கீ, அந்த லேஅவுட்டு, இது எல்லாமே கொடுத்துட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை டைப்பிங் ஒர்க் ஆகலை, டைப்பிங் சரியாக வரலை, ஏதாவது சிரமங்கள் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது எப்படிங்கிறத நம்ம பார்த்து சரி பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே மக்களே.